ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு இன்னும் குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து 9 நாள் இருக்குது. அதுக்கான ஹால் டிக்கெட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கான ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா tnpc.gov.in அந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே இப்படி தான் வரும். ஓகேங்களா? இது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே வாட்ஸ் நியூன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போகலாம். அப்படி இல்லைனா மேலே பாருங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறமா இதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா ரெண்டாவது பாருங்கள் ஆப்ஷனில் நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா புதிய பதிவு செய்ய விழைவோர் ஏற்கனவே பதிவு செய்தோர் இருக்கும். அதில் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் ஐடி உங்களுடைய பாஸ்வேர்டு இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நம்ம வந்து அப்ளை பண்ணும்போதே நமக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து இங்கே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதை கொடுத்துட்டு கீழே பாருங்கள் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணி போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே சமர்ப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து உள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோடு ஹால் டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அது வந்து காமிக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப் 2க்கான ஹால் டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம டவுன்லோடு ஹால் டிக்கெட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஐடி டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி வந்து அதாவது நீங்கள் அப்ளை பண்ண போனீங்கல்ல அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஷீட் வச்சுருந்தீங்கன்னா அதை பார்த்து வந்து எழுதிக்கோங்க. இல்லை நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஐடியை வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்கள். அதாவது எந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து உள்ளே போகும். ஓகேங்களா? இதை வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து இது அப்ளிகேஷன் ஐடியில் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்குமா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தோடனே உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து வந்துடும். ஓகேங்களா? இது கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து உள்ளே போய்ட்டுங்க. ஓகேங்களா? டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே போய்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய ஃபேஸ் தானே இருக்குது, உங்களுடைய நேம் தானே இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இதில் கீழே இருக்கிறது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம வந்து புதுசாக எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு என்ன மாதிரி கேட்பாங்க அப்படிலாம் தெரியாது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே பாருங்கள் வர வேண்டிய நேரம் அப்படின்றது காலை 8:30 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 8:30 தான் போகணுன்னு அவசியம் இல்லை. 8 மணிக்குள்ளே கூட இங்கே ட்ரை பண்ணுங்கள். சலுகை நேரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 9 மணி வரைக்கும். 9 மணிக்கு தாண்டி நீங்கள் வந்து போயிட்டீங்க அப்படின்னா கேட்டு உள்ளாரே விட மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் 8:30க்குள்ளே வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 9:30க்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு வந்து பேப்பர் கொடுக்கறது பார்த்திங்க அப்படின்னா 9:30க்கு வந்து கொடுத்துருவாங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க எந்தெந்த டைம் கரெக்டாக போகணும் அப்படின்றத. முடிஞ்ச வரைக்கும் 8 மணிக்கெலாம் கரெக்டாக வந்து டைமுக்கு போயிடுங்க. அவ்வளோதான். ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் இப்போ இவ்வளோ தூரம் படித்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுத முடியாது. கரெக்டாக 9 மணிக்குள்ளெலாம் இருக்கணும் அங்கே. ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்துக்கோங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பென் எடுத்துகிட்டு போகணுன்னே தெரியாது. பிளாக் கலர் பென் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென். ஓகேங்களா? இன்றைக்கி ஜெல் பென்னும் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு யூஸ் பண்ணக்கூடாது. பால் பாயிண்ட் பென் தான் வந்து யூஸ் பண்ணணும். அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஒரு 2க்கு 3 பென்னாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க. நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போங்க. அப்போ வந்து நாங்கள் போய் ஸ்டக் ஆகிட்டா நமக்கு வந்து அது வேறு டென்ஷன் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் ஒரு 2க்கு 3 பெண்ணை எடுத்துக்கிட்டு நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த 10 நாள்லேயே வந்து கொஞ்சம் ஓரளவு எழுதி கொஞ்சம் கால்வாசியாச்சும் தீர்ந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்தாங்கன்னா கரெக்டாக எல்லாமே இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஷின் பேப்பர் நம்பர் எழுதும்போது கரெக்டாக பார்த்து எழுதுங்க. நீங்கள் வந்து ஒன்று மிஸ்டேக் பண்ணாலும் அதுக்கு வந்து மைனஸ் மார்க் இருக்குது. அதனால் வந்து பார்த்து பண்ணுங்கள். ஷேடோ பண்ணும்போது கரெக்டாக 2க்கு 2 தான் ஷேடோ பண்ணுறோமா அப்படின்றத 1க்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு போடுங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் முன்னாடியே கொடுத்துருவாங்க இதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு. அதை வந்து பார்த்து கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஏன்னா அதுவே நமக்கு ஒரு டென்ஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஷேடோ பண்ணியிருக்கோமா 200 கொஷினும் ஷேடோ பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு கொஷினுக்கு 2 ஷேடோலாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியல, நான் வந்து இந்த 4 ஆப்ஷன் நான் போட விரும்பலை அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனாச்சும் கொடுத்து வைக்கணும். ஓகேங்களா? சும்மா விட்டு வரக்கூடாது. அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆப்ஷனை வந்து போடாதீங்க. 4 ஆப்ஷனுக்குள்ளே வந்து போட ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷின் எல்லாத்தையும் வந்து ஆன்சர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக டவுட்டாக இருக்கிற கொஷினை ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தெரியாத கொஷின் வந்து லாஸ்ட்டு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு லாஸ்ட்டு டைம் பத்தனாலும் ஏதோ ஒன்று ஷேடோ பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக நம்ம தெரியாத கொஷின் தான் நம்ம ஷேடோ பண்ணிட்டு வர போகிறோம். அதனால் தெரிஞ்ச கொஷின் வந்து நம்ம ஒரே கொஷின்லேயே வந்து உட்காந்துட்டு அதே ஷேடோ பண்ணிட்டு இருக்காதிங்க. அதெல்லாம் வந்து பார்த்து பண்ணுங்கள். இதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.